வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வகை தமிழா சேனலில் கருவேப்பிலை சட்னி எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம். இதில் இருக்கக்கூடிய நற்குணங்கள் சொல்கிறவே தேவையில்லை, அவ்வளோ நற்குணங்கள் இருக்குது. ஆனால் இதை குழந்தைங்களை சாப்பிட வைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். இதை எப்படி சாப்பிட வைக்கலாம் அப்படின்னா துவையல் மாதிரி செஞ்சு சாப்பிட வைக்கலாம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன் உங்களுக்கு. பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பவுல் நிறையா பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை எடுத்துக்கிட்டேன். ஃபுல்லாக எடுத்திருக்கேன் கருவேப்பிலை. பாருங்கள், ஒரு பவுல் நிறைய எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து எடுத்திருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் போதும். அது கூடயே 2 மிளகாய் எடுத்திருக்கேன், காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன புளி ஒரு துண்டு எடுத்துக்கிட்டேன். ஒரு 6 to 7 சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் 2 பல் பூண்டு எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு சின்ன பவுல் அளவு தேங்காய் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிலக்கடலை போடுங்க, அது ஒரு சின்ன கைப்பிடி அளவு எடுத்துக்கிட்டேன். போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட் இருக்கும், அதுக்காக போட்டிருக்கேன். இதெல்லாம் வச்சு எப்படி சட்னி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத காமிக்கிறேன். பாருங்கள் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ ஃபஸ்ட்டு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அந்த உளுந்து எடுத்து வச்சு உளுந்தை போட்டாச்சு. போட்டு அது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா எடுத்து வச்சிருக்கக்கூடிய அந்த வெங்காயத்தையும் பூண்டையும் போடுங்க. அது நல்லா வதங்கிறதுக்கு அப்புறமா 2 அந்த மிளகாய் எவ்வளோ காரமோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு தேவையானதுக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க. இது நல்லா இப்போ வதங்கிடுச்சு. நல்லா வதங்கி முடிச்சதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க அந்த புளியும் சேர்த்திக்கிட்டேன். அதையும் நல்லா வதக்கட்டும். அப்புறம் கையில் வச்சுருக்கக்கூடிய அந்த கருவேப்பிலை அதையும் உள்ளே போட்டாச்சு. போட்டு அதுவும் ஃபுல்லாக வதங்கட்டும். இது வதங்கினதுக்கப்புறம் அந்த கருவேப்பிலை சட்னிக்கு தேவையான அளவு பார்த்தீங்க அப்படின்னா உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு இது நல்லா வதங்குற அளவுக்கு செய்யுங்க. அதாவது ரொம்ப வதக்க வேண்டாம். இந்த பச்சைத்தன்மை போனால் போதும். அந்த இலையோட நிறம் மாறாமல் இருந்தால் போதும். அந்தளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. இப்போ இந்தளவுக்கு வதக்குனிங்கன்னா போதும், ரொம்ப வதக்க வேண்டாம். ஏன்னா அந்த பச்சை நிறம் இருந்தால் தான் அந்த டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். இப்போ வதக்கிட்டு கையில் வச்சிருக்கூடிய அந்த நிலக்கடலை தோல் உரிச்சிட்டு அதை போட்டுட்டேன். ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அதை போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட் இருக்கும், அதுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். கையில் இருக்கக்கூடிய தேங்காயும் போட்டாச்சு. அப்புறம் சும்மா ஒரு நிமிஷம் தொலைவிட்டு உங்களுக்கு பார்த்திங்கன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. ஆறட்டோன்னு நீங்கள் சட்னி அரைக்க வேண்டியதான். இப்போ பாருங்கள், சட்னி ரெடி ஆகிடுச்சு. சுவையான சட்னி ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே அலாதியாக இருக்குது. இதை மட்டும் சுடு சாதத்தில் போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் அள்ளும். கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்திக்கிங்க. பிடிக்காத குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வகை தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.